கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி இருக்கிற நிறைய கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஹர்ட் ஆகிருப்பாங்க. உலகம் யூஸ்வலாக அவங்கள பேரன் சொல்லி அந்த வேர்டை யூஸ் பண்ணி ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அதாவது வறண்ட நிலம், அந்த இடத்துல ஜீவன் உண்டாவதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அந்த மலட்டுத்தன்மை அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வசனம் என்ன தெளிவாக சொல்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஏசாயா 43:19 சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்போ அந்த இடத்துல வறண்ட நிலமாக இருந்தாலும் நான் அதை செழிப்புள்ள கனி தருகிற மரமாக மாற்றுவேன். அப்போ உலகம் சொல்கிறத நம்ம தூரம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் உண்டாகாத உலர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல வரும் பொழுது அந்த இடத்துல ஜீவ நதி பாய ஆரம்பிக்கிறது, அந்த இடத்துல ஜீவன் உண்டாகிறது. கர்ப்பத்தின் கனியை நாம் சுதந்திரிக்கும்படி